கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமும் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற காரியங்களையும் குறித்து மிக்சட் ப்ரோக்ராம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணவும், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதிப்பதற்காகவே இந்த பூலோகத்திற்கு வந்தார். இருளிலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்ட தேவன் அந்த இருளிலிருந்து மீட்டு கொண்ட ஜனங்கள் தனக்காக எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார், உபதேசித்தார். அதை பற்றி பார்ப்போம். முதலாவது, இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு வெளிச்சமாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாகவும், ருசியுள்ள கனிகளை கொடுக்கிறவர்களாகவும், சாட்சியாக ஜீவித்து மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். நாம் அவரை கட்டளையான உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதை பற்றி புரோகிராம் மூலமாக நாம் பார்ப்போம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பாடா, இருளை நீக்க ஞான ஒளி விதித்தார். அதை கொண்டாடுவோமா? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையை கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையை காணப்படும். ஐயோ, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமாவே. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்பு, உப்பு வேண்டாம். அப்பு, கடலுப்பு, கல்லுப்பு உடம்பு ரொம்ப நல்லது. இவ உப்பு வேணுமா, உடம்பு நல்லதுன்னு இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமாவே. இது உனக்கு தெரியாதா? அந்த வசனத்துக்கு பின்னாடி வரலையா? ஆனாலும் கர்த்தர் உன்மேல் முடிவார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் மூடாதபடி நீயும் நானும் தான் சொல்லிச்சேன். ஓகேவா? ஓ சி, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்ற போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொல்லப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நாம் தான் பூமிக்கு உப்பா இருக்கிறோம். உப்பு எவ்வளவு வெண்மையா இருக்கு. உப்பை வரைச்சு பாரு, உள்ளேயும் வெளியும் மென்மையா இருக்கும். வெள்ளையை விட்ட கலரைய பாரு, வெளியே வெள்ளை, உள்ள அசுத்தம். உப்பை போல உள்ளேயும் வெளியும் மென்மையாக பசுமா இருக்கணும். ஓகேவா? ஓ சி. உப்பு கடலிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த உப்பு தண்ணீரில் போட்டால் மட்டும்தான் கரைந்து மறைந்து சுவை கொடுக்கும். 6 சுவைகளில் பிரதானமான சுவை உப்பு மட்டும்தான். உனக்கு தெரியுமா? ஓ சி. அதான் உப்பில்லா பட்டம் உப்பையே இவ்வளோ. ஆமா. சார்பு உப்பு எப்படி இருக்கும்? மதியம் என்ன குழம்பு சாப்பிட்டேன்? சிக்கன் குழம்பு. குழம்பு எப்படி இருந்தது? காரசாம இருக்கு. அங்கதான் இருக்கிறாரு. உணவு வகைக்கு சாறு கொடுப்பதே இருக்குதான். சாறு கொடுக்காட்டி அதே பார்த்தோம். நீராவே
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுப்பது எப்படி? இந்த மெழுகுவர்த்தியை பாரு, எப்படி கரைந்து வெளிச்சம் கொடுக்குதோ அப்படியே நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். விளக்கு தட்டின் மேல் உயரமா வைக்கப்பட்ட வெளிச்சம் போல இருக்கணும். ஓகேயா? ஓ ஐ சி. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நம்மிடம் இருக்க வெளிச்சம் எப்படி இல்லாமல்? அதுவா, பொய், ஏமாற்றுதல், பெருமை, பொறாமை, கர்வம், பண ஆசை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம வெளிச்சம் பண்ணிக்கிட்டே போய் ஈடாயிரும். என்னை நினைத்தது, நான் உங்களை நினைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நினைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். மெய்யான திராட்சை செடியாக இயேசுவோடு கொடியாக நம்மிடத்திருந்தால் ஆவின் கனி நம்மிடத்தில் காணப்படும். கர்த்தருக்கு ருசியுள்ள மிகுதியான கனியை கொடுப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சில பேர் வீட்டுக்குள்ள நல்லா இருந்தாலும் வெளியே சாட்சியாக இருப்பாங்க. சில பேர் வெளியே சாட்சியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள மோசமா இருக்காங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகெங்கும் போய் இயேசு நல்லவர் என்றும் நாம் பெற்ற நன்மைகளை சிறுசிறுமாக சொல்லணும். ஓகேவா?